ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை மத்தியானமாக எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டதுனால நைட்டு சரி சிம்பிளாக பண்ணலான்னு தான் தோசை ரெடி பண்ணியிருந்தேன். தோசையும் தேங்காய் சட்னியும் தான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காடை முட்டைலாம் வாங்கி வச்சுருந்தாங்களா, சரி அதை வச்சு ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணேன். அதாவது இதுக்கு வந்து கேரட்டையும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அதாவது பீட்ரூட் துருவலில் வச்சு துருவி எடுத்துக்கிட்டு 2-3 காடை முட்டையை உடச்சி ஊற்றி அதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே மாவையுமே உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம்ல, அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப அப்படி ஊற்றி தோசை மாவு மாதிரி நார்மலாக அப்படி ஊற்றி எடுக்காமல் சும்மா ஊற்றி லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டால் போதும். அப்படி விரித்து விட வேண்டாம். இதை வந்து மாற்றி மாற்றி போட்டு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிரும். பாப்பா வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நார்மலாக தோசை ஊற்றிக்கிட்டோம். இப்படி தான் அந்த நைட் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.